நம்மளை அவர் முற்றுமுடிய காப்பாற்றுவார். அறகுறையா விட்டுற மாட்டார், பாதியிலே கைவிட்டுட்டு போக மாட்டார், முற்றும் முடிய காப்பாற்றுவார். அதான் நம்ம தேவன். அவர் உயிரோடு இருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார், நம்மளை காப்பாற்றுவார். சரிங்களா? நம்ம கையிலேயாங்க நம்ம வாழ்க்கை இருக்குது. உங்களுக்கு தெரியுமா நம்ம கையிலேயாங்க நம்ம வாழ்க்கை இருக்குது? நம்ம நினச்சா எதுவும் செய்ய முடியல, அப்போவே தெரியுது நம்ம கையில் நம்ம வாழ்க்கை இல்லை. அப்போ யார் கையில் இருக்குது நம்ம வாழ்க்கை? வியாதி கையில் இருக்குதா? பிரச்சனைகளின் கையில் இருக்குதா? இல்லை. யார் கையில் இருக்குது? தேவனுடைய கையில் இருக்குது. அப்போ தேவனுடைய கையில் இருந்தால் நம்மளுக்கு பாதுகாப்பு தானே. தேவன் கையில் நம்ம வாழ்க்கை இருக்குது, நம்ம எதிர்காலம் இருக்குது. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? அவர் கையில் இருந்தால் பாதுகாப்புங்க, பிசாசு கையில் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கை தேவனுடைய கையில் இருக்குது. சரிங்களா? அதனால் நல்லா போகும். முற்றும் முடிய காப்பாற்றுவார். அவர் நல்லா வச்சு பாருங்க. எப்பொழுதும் இந்த வசனத்தின் முற்பகுதியெலாம் நீங்கள் படித்து பாருங்களேன். ஃபுல்லாகவே என்ன போட்டிருக்காங்கன்னா, அவர் எப்பொழுதும் நம்மளுக்காக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. நம்மளுக்காக மற்றவங்க ப்ரேயர் பண்ணுறாங்களோ இல்லையோ, யார் ப்ரேயர் பண்ணுறது? இயேசு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கார், வேண்டிக் கொண்டே இருக்கிறார். அதனால் அவர் என்ன பண்ணுவார்? கடைசி வரைக்கும் நம்மளை முற்றும் முடிய காப்பாற்றுவார். ஆனால் எதற்கும் பயப்படாதீங்க. எதையும் அறகுறையாலாம் செய்துட்டு போக மாட்டார், கைவிட மாட்டார். சில கொஞ்ச நாளில் இந்த பிரச்சனை வந்ததுனால, இது வியாதி வந்ததுனால இயேசு மேலே உள்ள நம்பிக்கையை போயிடுச்சு. இனிமே இவரை நம்புறதில்ல, பிரயோஜனம் இல்லை. அவர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு, அவர் ஜெபம் பண்ணா என் விண்ணப்பத்தை கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த 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 பிரச்சனை வந்ததுலேருந்து தான் இயேசு மேலே நம்பிக்கை போயிடுச்சு. சில பிரச்சனைகள் அப்படி தான் இருக்கும்ல, அப்படி நம்பிக்கைகளை உடைக்கும். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டார், கண்டுக்காமல் விட்டுட்டு போயிட மாட்டார். முற்றுமுடிய உங்கள் கூட இருந்து அவர் அதை சரி பண்ணி கொடுத்துட்டு தான் உங்களை காப்பாற்றுவார், உங்களை நல்லா வச்சுப்பார். சரிங்களா? பக்காவாக காப்பாற்றிடுவார், விட்டுட்டுலாம் போக மாட்டார். வியாதி வந்துருச்சா விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு விட்டுட்டு ஓடி போக மாட்டார். ஃபுல்லாகவே உங்களோடு நிற்பார்.